ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம தோலெல்லாம் சீவி கிரேட்டரை வச்சு துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம இட்லி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த பீட்ரூட் துருவலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா துருவிலையும் போட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பிங்க் கலரில் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போது நம்ம இட்லி ஊற்ற மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க இட்லி பானை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சாச்சு. இப்போது 3 இட்லி வர மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes இட்லி நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக இட்லி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் இட்லி. இதில் நம்ம நாட்டு சர்க்கரை நெய் வச்சு நம்ம பேபிஸ்க்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க.